ஐஸ்வர்யா, எங்க ஐஸ்வர்யா இருக்க? என்னதான் எனக்கு உன்னை பிடிக்காம இருந்தாலும் நீ இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா. எங்க ஐஸ்வர்யா போன? திரும்பி வந்துரு ஐஸ்வர்யா. தயவு செய்து என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் ஐஸ்வர்யா, திருப்பி வந்துரு. என்னால நீ இல்லாத லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியல ஐஸ்வர்யா. ஆஸ் அ ஃப்ரெண்டு உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா. நான் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். எதுக்காகவும் நீ பயப்படாத ஐஸ்வர்யா. உனக்காக நான் சீக்கிரம் வந்துடுவேன். எதுக்கும் நீ பயப்படாத ஐஸ்வர்யா, சீக்கிரம் வந்துடுறேன். உன்னை நான் கண்டுபிடிக்காம நான் ஹோட்டலுக்கு போகவே மாட்டேன். உன்னை கூட்டிட்டு தான் நான் ஹோட்டலுக்கே போவேன். எனக்கு தீபிகானா என்னோட உயிர். என்னதான் எனக்கு தீபிகா பிடிச்சாலும் உன்னையும் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்வர்யா. நான் கல்யாணம் பண்ணா தீபிகாவை பண்ணுவேன். உன் கூட நான் நல்ல ஃப்ரெண்டா லைஃப் லாங் இருக்க ஆசைப்படுற ஐஸ்வர்யா. சீக்கிரம் வந்துடு. சீக்கிரம் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். அந்த நம்பிக்கையோட நான் இருக்கேன். நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட, கருப்பா இருந்த என் இரவ கலரா மாத்தி புட்ட, என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட, உள்ள இருந்த என் உசுர வெளியே மிதக்க விட்ட. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வின்னும் குறையவில்லை. குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். உன்னாலே இருக்கின்ற எந்த காதல் வழியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வழியே. நீ தூரமா போகவே மனம் வலிக்கின்றது, நீ இல்லாம போகவே என்னால் மறக்க முடியவில்லை. அவனுக்கு வழிகள் தெரியவில்லை. வெயிட் பண்ணுவேன். சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிரு. ஏய் ஐஸ்வர்யா, சொல்லுடா. என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே, இங்க வந்து கடத்தி வச்சு என்ன சித்திரவதை பண்றீங்களா? இது என்னைக்குமே நடக்க விட மாட்டேன்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய் மூடு. நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் வரல. இத புடி. இது என்னது? கண்ணு தெரியலையா உனக்கு? உனக்கு புடவை தான். பாஸ் இதை கட்டிட்டு வர சொன்னாரு. நீ மட்டும் கட்டிட்டு வரல, அவ்வளோதான். உனக்கும் பாஸுக்கும் இன்னைக்கு கல்யாணம். சீக்கிரம் இந்த சாரியை கட்டிட்டு வா. டேய் நில்லுடா. கடவுளே, நான் எப்படி தப்பிக்கிறது? உன்னோட சங்கதிக்கு நான் வரப்போறேன். நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். தயவு செய்து ஆதித்யாவை சீக்கிரம் வர வச்சிரு. உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். சீக்கிரம் வரவே. ரோஹித். சொல்லுங்க பாஸ். ஐயர் எங்கடா? இப்ப வந்துருவாங்க பாஸ். எங்க பாஸ், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ரோஹித், சீக்கிரம் வாடா. சரி பாஸ். ராகவ், ப்ளீஸ் ராகவ், என்னை விட்டுரு. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு நான் கட்டி வைக்கிறேன். தயவு செய்து என்னை மட்டும் விட்டுரு. என்னோட உனக்கு நிறைய அழகான பொண்ணுங்களை கிடைப்பாங்க. ப்ளீஸ் ராகவ், என்னை விட்டுரு. இங்க பாரு ஐஸ்வர்யா, எவ்வளவு பொண்ணு வேணா கிடைக்கலாம். ஆனா நீ எனக்கு கிடைப்பியா? நீ மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும். வேற யாரையும் கிடைக்க விட மாட்டேன். இப்போ சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நீ மட்டும்தான் என்னோட வைஃப். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஏன் ராகவ், என்னை புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் அத்தைக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டினா என்ன? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எங்க அம்மா என்ன சொல்றாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு நீ வேணும் ஐஸ்வர்யா. உனக்காக நான் எந்த லிமிட்டுக்கு வேணா போவேன். நீ மட்டும் கிடைக்கல, நான் யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். ப்ளீஸ் ராகவ், என்னை விட்டுரு. என்னோட அம்மா, தங்கச்சி, ஆதித்யா எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. தயவு செய்து என்னை விட்டுரு. ஸ்டாப் ஐஸ்வர்யா, உன்னோட பேச்சை ஸ்டாப் பண்ணு. ஆதித்யா பேரை கிடையாது, எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அந்த பேரை சொல்லி சொல்லி என்னை கொல்லாத. ராகவ், ப்ளீஸ் ராகவ், ப்ளீஸ். இங்க பாரு ஐஸ்வர்யா, என்கிட்ட கெஞ்சாத. என்கிட்ட நீ கெஞ்ச கூடாது. ஏன்னா என்னோட குவீன், என்னோட ராணி. ராணி மட்டும் இல்ல, மகாராணி. என்கிட்ட கெஞ்சக்கூடாது. இது உண்மையான காதல். இப்போ நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நடந்தே தீரும். இது யாரு வந்தாலும் மாற்ற முடியாது. சரி வா, நம்ம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். வாங்க குருஜி. நல்லா இருக்கியாப்பா ராகவ்? நல்லா இருக்கேன் குருஜி. இவ தான் நான் கட்டிக்க போற பொண்ணு ஐஸ்வர்யா. இங்க 2 பேரும் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரி குருஜி, நல்ல நேரம் போயிட்டு இருக்கோ. சீக்கிரம் தாலி கட்டு ராகவ். கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, எப்படியாச்சும் இந்த திருமணத்துல இருந்து என்னை காப்பாத்து. ப்ளீஸ் கடவுளே, நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். தயவு செய்து என்னை கை விட்டுறாத ப்ளீஸ். ஆதித்யாவை சீக்கிரம் வர வச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். கெட்டி மேலும் நிறுத்துங்க சார். ராகவ் ஸ்டாப் பண்ணு. யாரு குருஜி? அங்க சார். என்ன ராகவ், திடீர்னு திருமணம்? திருட்டு கல்யாணம் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல சார். எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. அவளோட அம்மா அப்பா இல்ல இப்ப வந்துருவாங்க. இல்ல இங்கதான் பக்கத்துல இருக்காங்க. ராகவ், நீ அமைதியா இரு. சொல்லுமா, இது திருட்டு கல்யாணமா? ஆமா சார், இது திருட்டு கல்யாணம் தான். என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க சார். என்ன குருஜி இதெல்லாம்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். ராகவோட தெரிஞ்ச பையன், அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னா, அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். இந்த மழை தெரிஞ்சிச்சுன்னா கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார்.
பரவாயில்ல குருஜி, தயவு செய்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். குருஜி நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி சார். கவலைப்படாதீங்க. ராகவ், நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம நீ தாலி கட்டியது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. இல்ல ராகவ், இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா மேரேஜ் பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது சட்டப்படி குற்றம். நீ விருப்பம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ற, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஸோ நான் சொல்றதுக்கு நீ கட்டுப்பட்டு என் கூட வா. சரி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த நன்றிய என்கிட்ட சொல்லாதீங்க. அப்போ இதுக்கு காரணமே ஆதித்யா தான். ஆதி மாமாவா? ஆமா, அவர் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ற ராகவ். என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஆதித்யா கீழே தான் இருக்கான், நீ போய் பாரு. சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆதித்யா, உன்னைய பழி வாங்காம விட மாட்டேன்டா. இதுக்காக உன்னை பழி வாங்கியே தீருவேன். நான் கூடிய சீக்கிரம் திரும்ப வருவேன். வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆதி மாமா, நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் நண்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. சரி ஆதி மாமா.